இது வந்து ஒன்றா ஆக்டிவ் வண்டி, இது வந்து ஆக்டிவ் வண்டிக்கு ஜீரோ வண்டிக்கு ரெண்டு வந்து அந்த ப்ராப்ளம் இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எடுக்காது. டிக்குன்னு சவுண்டு மட்டும் வரும். டிக்குன்னு சவுண்டு மட்டும் வரும். பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம்னா 12.70 இருக்குது. 12 வோல்டேஜ் இருந்தாலே செல்ஃப் எடுக்கணும். ஆனால் வண்டியில் செல்ஃப் எடுக்கலை. இது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து எர்த்து பார்த்து தான். டிக்கியை ஓப்பன் பண்ணி செல்ஃப் மோட்டர் செக் பண்ணியாச்சு. அப்போ செல்ஃப் மோட்டர்கிட்ட எர்த்து போட்டு வராங்க, செக் பண்ணியாச்சு. அது கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணுறது, இது வந்து வயரிங்கிட்டு தான் ஃபால்ட்டு. ஆனால் கஸ்டமர் வந்து வயரிங்கிட்டலாம் எனக்கு மாற்றாதான், எனக்கு வயரிங்கிட்டலாம் மாற்றாதான், எனக்கு சிம்பிளாக சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எர்த்து எப்படி கொடுக்க போகிறோம்னா இது வந்து செல்ஃப் ரிலே. இதுக்கு வந்து டைரெக்டாக பேட்டரியில் இருந்து கரண்ட் வரும். இது வந்து நம்ம செல்ஃப் சுவிட்ச் அடிக்கிறப்ப செல்ஃப் சுவிட்சு மூலயமா இங்கே பவர் வந்துட்டு இதில் இருந்து கரண்ட்டு செல்ஃப் மோட்டருக்கு போகும். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போ வந்து நமக்கு வந்து எர்த்து தான் கிடைக்கல வண்டியிலேருந்து. அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல லேசாக ஸ்லீவ் எடுத்துட்டு ஒரு ஒயரை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு டேப் அடிச்சுக்கிறோம். இது வந்து எர்த்து கிடைக்கலாம். ஆனால் எர்த்து போட்டு எல்லாமே டைட்டாக இருக்குது. இருந்தும் எர்த்து கிடைக்கலன்னா ஒயரிங் கிட்டில் தான் ஃபால்ட் இருக்குது. இதை வந்து நம்ம பாடி ஃபுல்லாக பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்க்குறப்ப நமக்கு வந்து அதிகமான லேபர் ஆகும். அதுவும் இல்லாமல் ஸ்பேர் மாத்திரம் ஒயர்கிட்டே ஒரு 3000 ரூபாய்க்கு வரும். நம்ம அதை வந்து சிம்பிளாக கஸ்டமருக்கு காசு இல்லைன்றனால சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல கொடுத்துட்டு பேட்டரியோட இடத்துல இந்த ஒயரை கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த ஒயரை பெருசாக ஸ்லீவ் எடுத்துக்கலாம். யாரா டைட் வச்சுக்கணும். டைட் வச்சுட்டு இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ இடத்து கிடைக்கும். இப்போ அந்த டிக்குன்ற மாதிரி சவுண்ட் இருக்காது. டிக்குன்னு சவுண்டு அந்த பிரச்சனை இப்போ இருக்காது. எப்போ செல்ஃப் போட்டாலும் இப்போ வண்டி எடுக்கும். அதே மாதிரி வண்டி ரீசார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். ரீசார்ஜ் இது மல்டிமீட்ரு, இது ஸ்பெஷல் மல்டிமீட்ரு. ப்ளஸில் ஒரு டெர்மினல், மைனஸில் ஒரு டெர்மினல் வச்சுக்கலாம். இப்படி ரைஸ் பண்ணுறப்ப 14 வோல்டேஜ் வரணும். ரைஸ் பண்ணுறப்ப கரெக்டாக 14 வோல்டேஜ் வருது. இப்போ ரீசார்ஜ் ஆகும். இனிமேட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம ஒயரிங் கிட்டு மிச்சப்படுத்தியிருக்கோம். இல்லைன்னா ஒயரிங் கிட்ட 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு வரும். கஸ்டமர் அவ்வளோ காசு இல்லாமல் நம்ம இது மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.